அன்பார்ந்தவர்களே, உலகிலே நல்லவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். கடவுளுடைய திருவுளப்படி வாழ்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடவுளை மையமாக கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்சி தருவதற்காக, அவருடைய உள்ளத்தில் நிறைவை ஏற்படுத்துவதற்காக இறைமகனார் வருகின்றார் என்று பார்க்கிறோம். அப்படி வருகின்ற இறைமகனாரை வரவேற்கின்ற 2-3 பேரை நாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்க போகிறோம். அதிலே ஒருவர் சிமியோன், முதியவர். அவர் இறைவனால் எவ்வளவோ வாக்குறுதி எல்லாம் பெற்றிருந்தவர். அவரை பற்றி நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அப்போது எருசலேமிலே சிமியோன் என்பவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். எவ்வளவோ பேர் இறை அன்பும் பிறரன்பும் நிறைந்தவராக கடவுளுக்கு ஏற்ற வகையிலே வாழ்கிறவர்கள், கடவுளுடைய அருளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதிகள் கூட தருகின்றார். பல்வேறு வகையிலே அவர்களுக்கு தேறுதல் தருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த சிமியோன் இருப்பதை பார்க்கிறோம். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், அதே நேரத்திலே மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். அந்த மெசியாவை காணும் முன் சாகப் போவதில்லை என்று கடவுளால் அறிவிக்கப்பட்டிருந்தவர், உணர்த்தப்பட்டிருந்தவர், கடவுளுடைய வாக்குறுதியை பெற்றிருந்தவர். ஆகவே அவர் அந்த தூய ஆவியாரின் தூண்டுதலால் கோயிலுக்கு வருகிறார். அங்கே அந்த இறைமகன் இயேசுவை கண்டுகொள்கிறார், மீட்பரை கண்டுகொள்கிறார். அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்திய அந்த குரு கூட கண்டுகொள்ளவில்லை. ஏதோ ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் போல ஒரு குழந்தை, அதை சடங்காக ஒப்புக் கொடுத்து விடுவது என்ற நிலையிலே தான் அந்த குரு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் சிமியோன் அந்த குழந்தையை கண்டுகொள்கிறார், அடையாளம் தெரிந்து கொள்கிறார். அந்த குழந்தையை, அந்த வரவிருந்த மீட்பரை வரவேற்பதற்காகவே வாழ்ந்திருந்தவர் இந்த முதியவர். அவர் வாழ்க்கையில வேறு எந்த ஆசையும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. வர இருக்கும் மெசியாவை வரவேற்க வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் அவருக்கு இருந்தது. அவர் வரவேற்பதற்காகவே வாழ்ந்தவர் இப்பொழுது வரவேற்றாயிற்று. ஆகவே உள்ளம் நிறைவு பெற்றுவிட்டார். மனதிலே பொங்கி எழும் அந்த நிறைவின் காரணமாக நான் சாகத் தயார் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மளே பலர் சாவதற்காக அஞ்சுகிறோம். ஆனால் அவர் ஏதோ நான் சாகத் தயார், என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது, அது முழுமையடைந்து விட்டது, அது கனிந்து விட்டது, இதற்கு மேல் ஒன்றும் இல்லை, நான் சாவதற்கு தயார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த முதியவர் இறைப்பற்றாளர், தூய ஆவியை பெற்றிருந்தவர், இறைமகனை, மீட்பரை காண்பதற்கு அன்று கையிலே ஏந்தி பரவசமாக பாடுவதற்கு வரம் பெற்றிருந்தார். எவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு நிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கை, எவ்வளவு போற்றத்தக்க ஒரு வாழ்க்கை. சொல்ல போனால் பொறாமைப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அதற்கு ஏற்ற வகையிலே மனதிலே அமைதி, நிறைவு, தெளிவு பெறுகிறதை பார்க்கிறோம். அவருடைய அகக்கண்களினால் தான் இந்த மீட்பரை அவர் பார்க்க முடிந்தது. எல்லா குழந்தையும் போல ஒரு குழந்தையாகத்தான் இந்த மீட்பர் வந்திருக்கிறார். ஆனால் தூய ஆவியினுடைய தூண்டுதலினாலே இந்த குழந்தையின் உண்மையான
முகவரியை, அடையாளத்தை அவர் கண்டுகொள்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சமயத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையிலேயே கடவுளுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழும் பொழுது இத்தகைய ஒரு மகிழ்ச்சியை, இத்தகைய ஒரு மன நிறைவை, மன அமைதியை நாம் பெற முடியும். சாவை கண்டு அஞ்ச மாட்டோம், கலங்க மாட்டோம். சாவை வருக வருக என்று வரவேற்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். ஆகவே புண்ணிய வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட அருள் நலங்களையெல்லாம் பெறுகிற ஒரு வாழ்க்கை. இதை நாம் புரிந்து கொண்டால் அது நல்லது. கடவுளுடைய அருளை இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டால் அது எவ்வளவோ நல்லது. நம்முடைய புனித வாழ்க்கை, அருள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய வரங்களை எல்லாம் தர முடியும் என்பதன் ஒரு அடையாளமாகத்தான் சிமியோன் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய கையிலும் இந்த குழந்தை இயேசு இருக்க போவதில்லை. ஆனால் இந்த முதியோர் மனதிலே அனுபவித்த அந்த நிறைவு, அந்த அமைதி, சாவதற்கு தயார் என்று சொல்ல போகிற அந்த நிலைமை, இதையெல்லாம் உண்மையிலேயே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவரும் அடையலாம் என்பதை அறிவுறுத்துவதற்காக இந்த இறைமகனார் இத்தகைய புண்ணியவான்களை தேடி வருகின்றார், புண்ணியவதிகளை தேடி வருகின்றார். நாமும் அதே போன்று இந்த சிமியோனை போன்று அஞ்சாமல் சாவதற்கு, சாவை வரவேற்பதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது என்று சொன்னால், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று நம்பி இந்த சிமியோனை போல வாழ்வதற்கு முன் வருவோமாக. வெற்றி பெறுவோம்.